ஹாய், ஹாய், ஹலோ ஹலோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஆல்ரெடி பிரியாணி சேலஞ்ச் பண்ணி தோத்தாச்சு. அது நாங்க 2 பேருமே ஜெயிக்கல. விட்டாட்டோம். விட்டுட்டோம். அதனால அடுத்த வாட்டி சேலஞ்சு பண்ணா கண்டிப்பா ஒரு டரான சேலஞ்சு பண்ணணுன்ட்டு இங்க பாருங்க. டடா ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்கு. அந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு பொருள். என்னன்னு தெரியல. அது தெரியுமா? இதுல தெரியாது, இது அமேசான் தான் தெரியும். காடுகள் பிரிச்சு பிரிக்காமலே உங்ககிட்ட அந்த சேலஞ்சை பத்தி ஓப்பனா சொல்றேன். பொருள் தப்பா இருந்தா என்ன பண்றது? இத பார்க்கும்போதே சில பேருக்கு டவுட் வந்திருக்கும். ஆமா, இந்த சேலஞ்சு என்ன சேலஞ்சா இருக்கும்? ஐஸ்கிரீம் இருக்கு, சாக்லேட் இருக்கு, அதுவும் ஆளுக்கு 2 ஜோடி இருக்கு. தடா லைட் சைடு அடிக்குது. சத்தமா எனக்கு பயமா ஜோலோ. சத்தமா பயந்தா இப்பயே ஓடி நீங்க பார்த்தல. எனக்கு வயிறு எஸ்பிடி வயிறு எமர்ஜென்சி வலிக்குது. எமர்ஜென்சி ஜோலோ சிப்ஸ் சேலஞ்சுங்க. இது நாங்கள் டிவியில் நாங்களும் யூடியூப்ல தான் பார்த்துருக்கோம். ஆனால் ட்ரை பண்ணதில்லை. எல்லாம் இது ஒரு வயிற்றுக்கா. மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல பயங்கரமான டாஸ்கெல்லாம் அசால்ட்டாக முடிப்போம். முடிக்காம எவ்வளோ பேசுகிறோம் பாருங்க. உள்ள ஒரே ஒரு பாக்கெட் தான் இருக்கு. இது உள்ளதான் சிப்ஸ் இருக்கும். ஒட்டிங்க இருக்கு. ஓகே, இது இருக்கட்டும். முக்க வச்சு தலைகளா இருக்க மண்டோட. ஓகே ஓகே. ஆமா. எப்படி சாப்பிட? தண்ணி இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, பயத்தில் வளர சாக்லேட் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு. 5 நிமிஷம் டைம். தாக்கு பிடிக்கணும். யார் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். டைமோட செட் பண்ணியிருக்கேன். 5 நிமிஷம். இதை சாப்பிட்டா 5 நிமிஷம். யார் தாக்கு பிடிக்கிறாங்க, யார் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இருக்கவா? நீ இதுக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கிய. பயமா இருக்கு. எனக்கு வயிறுலாம் கலக்குது. ரொம்ப காரமா இருக்குமோ? ஆகுமா? நான் காரம் நல்லா சாப்பிடுறேன், அதுதான். இருந்தாலும் இது பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, பார்த்துட்டே இருக்கேன். பிச்சை சாப்பிட்டுதானே ஆகணும். இது சாப்பிட்டு இது வந்து கண்ணில் எங்கேயுமே வச்சிடாத. அவங்க வாய் இதுலயே மூஞ்சி எரிஞ்சிடும். சரியா? மண்டோடலாம் போட்டு பயமுறுத்தி வச்சிருக்கானுங்க. ரூபி கிட்ட வந்து மோது பார்த்தா ரூபி. அப்படி பாவி போடி அப்படிக்கா. ரூபி நீ நினைக்கிற மாதிரி அவன் எதுக்குன்னு ஐஸ்கிரீம் தான் வரா. ரூபி இங்க வா, இங்க வா, இங்க வா. அப்படி போ ரூபி. இங்க போல ஏதோ மிளகா அரைச்சு பண்ண மாதிரி நெடி ஏறுது. ஐயோ இதோ பார்த்தா ஸ்மெல் பயங்கரமா வருது. இது மாட்டு சாணம் மாதிரி இருக்கு. வரட்டி மாதிரி இருக்கு. ஓ இது ஒண்ணுதான். இது ஒண்ணுதாங்க, வேற இல்லைங்க. இது ஒண்ணுதான். இது 2 வாங்கி நாங்க ஒண்ணு சாப்பிட்டோம்னா என் கதை க்ளோஸ். வீடியோலயே அவ்வளோ வீடியோ ஆரம்பிக்கும். இல்ல, இவ்வளவு சின்னதா இருக்கு, காரம் அதிகமா இருக்குன்னா இல்ல சாப்பிடலாம் எப்படி ஓடிடலாம். ஓகே, இதுல யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு 2 பகுதியா பிரிச்சாச்சு. எனக்கு பெருசு தர. பெருசு இல்லைங்க பாரு, 2 சரிசமமா தான் இருக்கு. பெருசு கண்டுபிடிப்பேன். இந்த
ஓகே இவங்க கையில அந்த பவுடர் என்னத்துக்கு ஆகுது? நீ ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்டா நீ அவுட். ஓகே. ஆமாங்க, காரம் தாங்க முடியாம யார் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுறான்னு கதை. ம். சரிங்களா, என்னதான் நான் பயந்தாலும் அவுட் ஆகணும். ஐயோ கண்ணே பயம். சாப்பிட்டுதான் ஆகணுமா? என்னது வாயில ஆமை ஓட மாதிரி இது? ஆமா ஓடா, சாப்பிட்டா நீயே ஓடுவ. சரியா, போன ஆப்ப வச்சு அதை ஆன் பண்றதுக்கு கை இல்லை, கையெல்லாம் காரமா இருக்கு. ஐயோ வீட்டை பின்னாடி போட்டு கைவிடு, மூக்கில் பட்டுச்சுன்னு வச்சுக்க அவ்வளோதான். சரியா, டைம் எது? இது சாப்பிட்டு முடிச்சுதான் டைமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ. சாப்பிட்றதுனாலே டைமை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மெல்ற மாதிரி ஆக்டிங் பண்ணலாம் பாக்குறியா? சரியா, காட்டு. 1 2 3. இங்க எரியுது. அவ்வளவு தெரியுது கணக்குலாம். இந்த கைதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா ஸ்டார்ட் ஆகுது. பார்க்க முடியா? ஆமா டைமர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓ விக்கு விக்கு ஒன்று 10 செகண்டுக்கு உள்ள போய் எரியுது தெரியுது. ஐயோ எவ்வா எனக்கு எக்ஸாம் தெரியல. ஆமா இல்லையா? இந்த அளவுக்கு எனக்கு தெரியல. தெரியுது அவ்வளவுதான். இனிமேதான் எரியுமோ? ஐயோ கண்ணு தண்ணி அதுக்குள்ளே பாருங்க தண்ணி வந்துச்சு கண்ணுல. பொதுவாகவே காரணத்தால எனக்கு ஒத்துக்காது. அதாவது தொட்டுறது அதாவது அம்மா நைட்டே தொட்டிடுறேன். ஐயோ இந்த அளவுல காரம் சாப்பிட்டது இல்ல. நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து நல்லா காரம் சாப்பிடுவேன். மாங்காயில உப்பு போட்டு காரம் போட்டு சூப்பரா சாப்பிடுவேன். ஒரு பீஸ் எடுத்து போட்டாலே தண்ணி குடிச்சு உட்காந்து இருப்பாரு. இது எப்படி தாங்கிட்டு இருக்காருன்னு தெரியல. ஐயோ நண்பர்களே நண்பர்களே, லாஸ்ட் சிப்பு சேலஞ்ச் தான் இது. இதை போட்டு பாருங்க, லாஸ்ட் சிப்பு சேலஞ்ச். ஆமா இதுக்கு பிறகு ட்ரை பண்ண மாட்டேன், ஏன்னா சாப்பிட்டல. ஐயோ நல்லா நின்னுட்டேன், நீ அப்படியே முழுங்கிட்டேன். சாப்பிட்டேன் அதுக்கே ஒன்றோட கொஞ்சம் இந்த பெருசாதான் நீ குத்த. நான் உடஞ்ச பீஸும் வச்சிருந்தேன். ஐயோ எச்சி கூட முழுங்க காரணமா இருக்கு. என்ன குச்சு போன வாட்டி பிரியாணியில தோத்தது
ரொம்ப அசிங்கமா போச்சு. என் கூட இருக்க. 2 பேரும் தோத்தல. நீ வேணா சாப்பிட. எனக்கு காரலப்பா. எனக்கு காரல. லைட்டா கப்புன்னு அடிச்சு. மூக்குல வேற ஊத்து. தண்ணி வரும் தண்ணி வரும். காரம் இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு காரமே தெரியல. ஆமாங்க எனக்கு பெருசா காரமே தெரியல. மனுஷனா இருந்தாங்க. இங்க ஒரு நிமிஷம் தான் இருக்கு. வெஹிக்கிள் போவாது போல இருக்கே. எப்படி ஒருவேளை ஒரு சிப்ஸ் ஒருத்தர் சாப்பிடணும். ஒரு சிப்ஸ் ஒருத்தரா? எல்லாரும் எல்லாரும் அப்படி சாப்பிடுறாங்க. ஆனா பாதி சாப்பிடுறதுக்கு அது உள்ள போட்டு டப்பா வச்சு பாதி சாப்பிடுறதுக்கே ஒண்ணும் முடியல. ஒரு சிப்ஸ் ஒரு ஆள் சாப்பிடணும். சமகாலம் வீட்டுல யாரும் ட்ரை பண்ணாதீங்க. என்ன மாதிரி காரம் சாப்பிட்றவங்க ட்ரை பண்ணுங்க. இவர் மாதிரி காரம் சாப்பிடுறவங்க ட்ரை பண்ணாதீங்க. திறந்து தண்ணி ஊற்றி உட்காந்துருக்கு. எஸ் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பர். ஆமாங்க, இதுக்கப்புறம் அடக்கவே முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் அவர் தான் அப்புக்குள்ள டைம் ஆகி ஃபர்ஸ்ட் அவர் தான் சாப்பிட்டேன். நான் எவ்வளவு நேரம் வேணாலும் நான் சாப்பிடாம இருப்பேன். நம்ப முடியாது சாமி, கப்பே உடஞ்சாலும் பரவா. ஐயோ, விரல இது பண்றது கூட கஷ்டம். கை விட்டு சாப்பிட முடியலங்க, அவசரத்துக்கு ஸ்பூன் இல்ல. ஐயோ வேற. நீ விட்டுறியா? ஆள விடு. ஏமா வயசு கொஞ்சம் கூட வை. இது நான் சாப்பிடலனாலும் என் பொண்ணு ஸ்கூல் போயிருக்காங்க. இப்பதான் போன்லாம் வரும். ஓகே, போன் வருது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சேலஞ்சில் நாங்க 2 பேருமே ஜெயிச்சிட்டோம். ஓகேவா? லாஸ்ட் இவ்வளவு ஐஸ் சாப்பிட்டுட்டாரு. நான் இன்னும் வரைக்கும் சாப்பிடாம இருக்கேன். காரம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் எதனா நிறைய குறை இருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன சேலஞ்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பண்ற மாதிரி சேலஞ்சுலாம் சொல்லுங்க. பாத்ரூம்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுலாம் வேணாம். ஆமா, ரீசெண்டாக தான் சொல்லுங்க, நாங்க பண்றோம். இப்போதைக்கு காலமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அவர் காரம் தாங்க முடியாது.